துபாயில் போய் ஒட்டக மேய்ச்சா பொண்ணு கொடுக்குற நம்ம சமூகம் துபாய் மாப்பிள்ளை என்று சொந்த நாட்டில் 1000 ஆடு வச்சு மேய்ச்சாலும் பொண்ணு கொடுக்கறது இல்லை. சிங்கப்பூரில் போய் பீடா வைத்தா கூட பொண்ணு கொடுக்குறவன் இங்கே 10 ஏக்கர் வச்சு வேளாண்மை செஞ்சால் பொண்ணு தர்றது இல்லை. இந்த ஒரு அசிங்கம், அது படிக்காதவன் செய்கிற தொழில். இது இந்த மாதிரியான ஒரு உளவியல் நோய் பெரிய வீழ்ச்சிக்கு காரணமாயிருச்சு. ஒன்றை நீங்கள் விளங்கணும், உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணை உண்டு கொளுத்திருப்போரின் நிந்தனை செய்வோம் என்கிறான் நமது பாட்டன் பாரதி. தமிழ் மறையில் நமது வள்ளுவ பெருமகனார் உழவுக்கும் உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார், மற்றவரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்கிறார். சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை என்கிறார். உழவினார் கைமடங்கின் இல்லை, விளைவதும் விட்டோன் என்பார்க்கின் நிலை. இது ரொம்ப முக்கியம். இதுக்கு என்ன